முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான சம்பவங்கள் பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூலோட பாடத்திட்டங்களை முழுமையா மாற்றி அமைக்க போறாங்க. அதுக்காக சயின்டிஸ்ட் மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில 17 உறுப்பினர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரக்கோணம் ஆல்கஹால் இல்லாத ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டியா மாறி இருக்கு. டிவிகே மினிஸ்டர் சரத்குமார் கிட்ட அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா அப்படின்னு சொல்லி அவரிடம் இப்ப விளக்கம் கேட்டிருக்காங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு இப்ப ஆய்வு செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போலியோ சொட்டு மருந்து முகாம்ல ரீல்ஸ் எடுத்து போட்ட டிவிகே நிர்வாகியை இப்ப கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல யாருமே ரீல்ஸ் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் அண்ணாக்காக தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி பெரிய ஒரு பாராட்டு விழாவை ஏற்படுத்தி இருக்காங்க. இதுல மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடால இருக்கிற முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாருமே கலந்துக்க போறாங்க. எஃப்ஐஆர் டிலே பண்ணக்கூடாது. மக்கள் யாராவது புகார் மனு கொடுத்தா அதை உடனே பார்த்து சீக்கிரமா அதை முடிச்சு வைக்கணும். எந்த புகார்களையும் மறைக்க கூடாது, தாமதப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா IPS IAS மாநாட்டில் சொல்லியிருக்காரு. விஜய் அண்ணா 2 நாள் பயணமா ஜூலை 10 அன்னைக்கு கரூர் போக போறாரு. ADMK MLAs 2 விஜயபாஸ்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க நாளை மறுநாள் டிவிகேல ஜாயின் பண்ண போறாங்க. நடிகர் லாரன்ஸ் அவர்கள் திருச்சி கிழக்குல நிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அவரே சொல்லியிருக்காரு. கடைசியா ரஜினி சார் ஸ்டைல்ல நான் அரசியலுக்கு வருவது உறுதி, ஆனா தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாளைக்கு ஜூலை 1 அன்னைக்கு நமக்கு ஆதரவு கொடுத்த VCK, IUML கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர்களிடம் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நாளைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு 2வது நாளா IPS IAS அதிகாரிகளோட மாநாடு நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனா விஜய் அண்ணா என்ன பேசியிருக்காரு அப்படின்னு இப்ப வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரல. அது ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா நாளைக்கான டாப் 5ல சொல்றேன். இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். நாளைக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா